தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பெருந்தலைவர் அவர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேகம் நம்மளை மிரட்டுகிறது. அதனால் எல்லோரும் என்ன வரும்போது ஒரு நிமிஷம் சொன்னார், அவர் 1 மினிட்னு சொன்னார். இன்றைக்கு நடத்துகின்ற கூட்டம் உண்மையிலேயே ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் ஏற்பாடு செய்த கூட்டம். முழு இரவும் பகலுமாக இதற்காக பாடுபட்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே பேசினார்கள், அரசியல் சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அரசியல் சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே மற்ற மெம்பர்கள் மன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து இதை உருவாக்கிய ஒரு பெரிய சட்டம். சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும். சமூக நீதியை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அரசியல் சட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? மோடி அரசு இதை பலவித துன்பங்களுக்கு ஆளாக்கி அதை பிச்சு போடுறாங்க. அதாவது பிச்சு போடுவாங்க, அது மாதிரி கதையா போறார் அவர். ஆனால் அவர் வரும்போது முதலாக 2014 மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வரும்போது எதுக்கு செய்தாருன்னே தெரியல. பார்லிமெண்ட்டை தொட்டு கும்பிட்டாரு, அரசியல் சட்டத்தை தொட்டு கும்பிட்டாரு. எதுக்கு கும்பிட்டு என்ன பண்ற? இன்னைக்கு இந்த சட்டத்தையே மதிக்கல, ஒரு காலனா கூட மதிக்கல. அதான் நிலைமை இப்படி. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா பூராவும் இந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆங்காங்கே ஏற்பாடு செய்து இந்த மாதிரி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சொன்னார்கள், இதெல்லாம் காமராஜருடைய இடத்தை தான் நடத்தது. அது எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை. அன்றைக்கு சொன்னார், தமிழ்நாட்டுக்கே இந்த பெரிய சொத்து விட்டு போயிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு அடி நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சொத்து கிடையாது. 150 ரூபா பாக்கெட்டில் இருந்தது, அவ்வளோதான். இதுதான் நம்முடைய காமராஜர். அவருடைய ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 60 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், 60 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் மனது வைத்தால் கட்டாயம் காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியும். அதுக்கு நேரம் நெருங்கி வருகிறது. அதற்கெல்லாம் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். நம்முடைய இப்போ பாரு, இந்த மழையில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அதை பற்றி கவலையே இல்லை. இன்றைக்கும் நிறைய பஸ்ஸுங்கள்லாம் வெளியே நிற்குது, வர முடியாமல், மழையால் வரல. இல்லைன்னா இந்த இடம் போகாது. அதனால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? அரசியல் சட்டத்தை எல்லாத்தையும் போட்டு காலில் மிதிச்சிட்டார் அவர் மோடி அவர்கள். ஆகவே இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும். நேரம் எல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் தான் சொன்னாங்க, 2 நிமிஷம் ஆகி போச்சு. ஆகவே நாம் எல்லாரும் அதில் மனதில் கொண்டு ஒற்றுமையுடன் செயல்பட்டு நம்முடைய காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் தலைவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.